ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை பார்ப்போமா? ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுல நெறைய விலங்குகள்லாம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, மானு, சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, குரங்கு இந்த மாதிரி நெறைய விலங்குகள் அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு கரடி ஒண்ணு வந்துச்சு. அந்த கரடியோ பல நாட்களா உணவு இல்லாம, தண்ணி இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப சோர்வா வந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான உணவு ஏதாச்சும் எங்கேயாச்சும் கிடைக்குமா? நம்ம போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு இடமா அந்த காட்டுக்குள்ள போய் தேடி தேடி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு உணவு இப்ப காய், பழம் அந்த மாரி இருக்கு உண்ணலாம்னு நினைச்சு போகும்போது பார்த்தா, ஏற்கனவே அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் அந்த உணவுகள்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இது தேடும்போது இது கண்ணுக்கு எந்த பழங்களுமோ, காய்கறிகள் எதுவுமே கிடைக்கவே இல்ல. ரொம்ப சோர்வாயிடுச்சு. பல நாளா சாப்பிடலல்ல. அதனால ரொம்ப அதுக்கு சோர்வா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்காதா நம்ம சாப்பிட்ருவோமேன்னு நெனச்சது. நெனச்சு ஒரு இடத்துல ரொம்ப சோர்வா போய் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருந்துச்சு. அப்படி உட்காந்துருக்கும்போது தான் பார்த்துச்சு, அந்த மரத்துல ஒரு தேன் கூடு கட்டியிருந்துச்சு. இது என்னது இது கூடு கட்டியிருக்கே! இது என்னவா இருக்கும்னு நெனச்சு சரி நம்ம போய் பார்ப்போம். இதுல நம்மளுக்கு தேவையான ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்ன்னு நெனச்சு பார்க்கும்போது, அதுலேருந்து அந்த கூடுலேருந்து எடுக்கும்போது அதுக்கு ஒரு தேன் அதுல கெடச்சிச்சு. தேன் கொஞ்சோண்டு எடுத்து பருகுனுச்சு. சாப்பிட்டதுமே அதுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, ரொம்ப ருசியா இருந்துச்சு. ரொம்ப நாள் அது சாப்பிடாததுக்கு அதுக்கும் ரொம்ப ருசியா இருந்துச்சு. அந்த தேனே எடுத்து சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு பசிச்சதுனால, இன்னும் கொஞ்சம் தேனையும் எடுத்து அது சாப்பிட்டுச்சு. ஆ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. நம்மளுக்கு தேவையான பசியையும் இது போக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கூடோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து இந்த தேனீயே சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வரலாம். அப்படின்னு நினைச்சு அது தப்பு கணக்கு போட்டுருச்சு. அது மனசுல இந்த மாரி ஒரு எண்ணம் அதுக்கு வந்துருச்சு. நம்ம எதுக்கு எங்க பார்த்தாலும் தேடி அலைஞ்சு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு, இதுல இருக்கக்கூடிய சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. அதனால நம்ம கூடோட எடுத்துட்டு போய் நம்ம வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள அந்த தேனீக்களோட கூட்டம் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. அந்த தேனீக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தேனை எல்லாத்தையுமே அது சேகரிச்சு அது கூட்டுல சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாரி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறத வந்து இந்த கரடி வந்து சாப்பிடுதேன்னு நினைச்சு, அது வந்து சொல்லுது, "நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது தான் நீ வந்து இப்ப உண்ணுகிட்டு இருக்க. ஏதோ பசிக்காக நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட பரவால்ல. ஆனா நீ என்னன்னா எல்லாத்தையுமே எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால நாங்க கஷ்டப்பட்டு பண்ணது நீ வந்து எடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த கரடி என்ன சொன்னுச்சுனாக்கா, "இல்ல அதெல்லாம் முடியாது. இது ரொம்ப சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கிறதுனால, இது எல்லாத்தையுமே நானே தான் எடுத்துப்பேன்னு" சொல்லி பிடிவாதம் பிடிக்குது. அப்படி பண்ணும்போது என்ன ஆனுச்சுன்னா, தேனீக்களுக்கு கோவம் வந்துருச்சு. "நாங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சத நீ ஈஸியா வந்து எடுத்துப்பியா? எங்களுக்கு உணவுனா அது இது மட்டும் தான். ஆனா உனக்கு நீ எங்க அலைஞ்சாலுமே உனக்கு தேவையானது கிடைக்கும். ஆனா நீ எங்களுடையது தான் நீங்க எடுக்கணும்னு நினைச்சு பிடிவாதம் பிடிக்கிற." அப்படின்னு சொல்லி கோவத்துல கரடியோட இத வந்து கடிச்சிருச்சு. தேனீக்கள் போய் கொட்டிடுச்சு கரடிய. ரொம்ப வலி தாங்க முடியாம கரடியும் என்ன பண்ணுச்சுனாக்கா, கீழ விழுந்து மயங்கிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கரடி தன்னுடைய மயக்கத்துலேருந்து ஏஞ்சி பாக்குது. பார்த்ததும் சரி நம்ம செஞ்சது தவறு தான். நம்ம எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சிருந்தோம்னா நம்மளுக்கு உணவு கிடைச்சிருக்கும். ஏதோ பசிக்காக நம்ம கொஞ்சோண்டு எடுத்து அத சாப்பிட்டுருந்தோம். அதோட நம்ம விட்டுருக்கலாம். ஆனா நம்ம ஃபுல்லா அது எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நம்ம நெனச்சது நம்மளுடைய தப்பு. இதுக்காக தான் வந்து தேனீ நம்மள கொட்டியிருக்கு. அப்படின்னு நெனச்சு அந்த கரடி தன்னுடைய தப்ப வந்து அது உணர்ந்துடுச்சு.
தேனீக்களும் அதுங்களுடைய வேலைய அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிற விஷயங்கள் என்ன அப்டின்னா, நம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா, நம்மளுக்குள்ள பலன் கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா, அடுத்தவங்களோட உழைப்புல நம்ம வாழணும் அப்படின்னு நெனைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இதுதான் நம்ம இந்த கதை மூலமா நம்ம தெரிவிக்கிற விஷயம். இத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளால போக முடியும். நம்மளோட உழைப்புக்கான பலன் நம்மளுக்கு கட்டாயமா கிடைக்கும். இத மட்டும் மனசுல எல்லாருமே வச்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா, நம்மளுடைய மதிப்பு ஒரு நாள் நமக்கு வெளியில தெரிய வரும். அவ்வளதான் முடிஞ்சிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.